Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/4/2025 செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். வாழ்நாள் முழுவதும் தனது பேச்சால் செல்வத்துடன் வாழ்பவர் உண்டு. மேடை பேச்சு, மோட்டிவேஷன் ஸ்பீச், மத சம்பந்தப்பட்ட பெரியவர்கள், மகான்கள், மடாதிபதிகள், இவர்களெல்லாம் தங்களது பேச்சால் பெரும் செல்வத்துடன் வாழ்பவர்கள். மதிப்பு உண்டு, புகழ் உண்டு, பணம் உண்டு, எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். திறமை இருக்கிறது, வாழ்கிறார்கள். இவர்களுக்கு எது போன்ற ஒரு அமைப்பு இருக்க வேண்டும், இருந்தால் நல்லது? ஜோதிடம் என்ன சொல்லுகிறது? குரு பகவான் 10க்கு உடையவனாக இருந்து ஆட்சி, உச்சம் அல்லது திரிகோணம், கேந்திரம் பெற்று அவனுக்கு திரிகோணத்தில் 5/9 புதன் இருந்தார். இவர்கள் பாவிகளால் பார்க்கப்படாமல் இருந்தால் அந்த நபர் தனது உயரிய பேச்சால் அந்த பேச்சை கேட்பவர்கள் அனைவரும் வியந்து பாராட்டி எப்போதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார்கள். அத்தகைய பேச்சை பேசி இவர் பேச மாட்டாரா என்று ஏங்கக்கூடிய வகையில் பேசும் பேச்சை பேசி வாழ்நாள் முழுவதும் செல்வத்துடன் வாழ்வார். குரு 10ஆம் வீட்டுக்கு உடையவன். குரு தொழில் ஸ்தானம். எதன் மூலமாக அவர் தன் வாழ்க்கையை நடத்த இருக்கிறாரோ அந்த இடம் 10ஆம் இடம். ஜீவித ஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அது குரு சம்பந்தப்பட்டிருக்கிறார். குரு என்று சொன்னாலே ஆசிரியர். இவர் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் கேட்க வேண்டும். இந்த நிலை எப்போதும் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம் பெற்று இருக்கிறார். இது ஒரு சிறப்பு. இவருக்கு 5/9 புதன் இருக்கிறார். இப்போது ஏதேனும் ஒரு உணவோ ஏதேனும் ஒரு பொருள் இருந்தால் அது மேன்மையாக தெரிவதற்கு ஒரு சில உயர்ந்த வஸ்துக்களை நாம் சேர்க்கிறோம். பாலில் கல்கண்டு சேர்ப்பது போல், உணவுக்கு உப்பு அவசியம் போல் இந்த புதன் அதைத்தான் செய்வார். புத்திசாலி. எப்படி கொடுத்தால் அது நல்லபடியாக விலை போகும், எப்படி செய்தால் அது பாராட்டு பெறும், புதனுக்கு தெரியும். இதுதான் அவன் வேலை. குரு ஞானம். பல விஷயங்களை கற்று தெளிந்த ஒரு உள்ளம். அதை ருசிகரமாக ஆக்குவது புதன். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இவருக்கு தொழிலே அப்படித்தான், அதுபோல்தான் அமைகிறது. அதை ருசிப்படுத்துகிறார் புதன். ஆக இன்னாருடைய பேச்சுக்கு வாழ்நாள் முழுவதும் மதிப்பு உண்டு. அந்த மதிப்பு இருக்கின்ற காரணத்தால் பணமும் உண்டு, செல்வத்தோடு வாழ்வார். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். சொல்லுக ஒரு சொல்லை, அச்சொல்லை பிரிதொரு சொல் வெல்லாவிடத்து என்பர். யாரும் வெல்ல முடியா ஒரு வார்த்தையை பேசி நீங்கள் புகழ் பெறும் நாள் இந்த நாள்.
ரிஷபராசி அன்பர்களே, சிறந்த வித்தையை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். அப்படி உங்களால் வெளிப்படுத்தப்படும் அந்த வித்தையால் உங்களுக்கு சிறப்பு கூடும். மிதுன ராசி அன்பர்களே, இது நடக்கும், இது கிடைக்கும் என்றெல்லாம் நம்பி ஒரு வீண் அலைச்சல் இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது. கவனம். கடகராசி அன்பர்களே, நல்ல வருவாய், நல்ல மதிப்பு, இவையெல்லாம் இன்று உங்களுக்கு கண்டிப்பாய் கிடைக்கும். இப்படி இவையெல்லாம் கண்டிப்பாய் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கப் போவது நீங்கள் பேச இருக்கும் உங்கள் பேச்சு. அந்த பேச்சால் இந்த நன்மைகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, செய்யும் வேலையை சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். இந்த வேலையால் எந்தெந்த நன்மைகள் உச்சகட்டமாக கிடைக்க முடியுமோ கூடுமோ அது அந்த அளவு அப்படியே கிடைக்கும். வேலையால் சிறப்பு உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, உங்கள் விருப்பம் நிறைவேற, உங்கள் லட்சியப்படி நடக்க அதிகமான செலவு இன்று நீங்கள் செய்ய வேண்டி வரும். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு நல்ல லாபத்தை பெறும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, வெற்றி மற்றும் புகழ் உண்டு. கொடுத்த வேலையை நல்லபடியாக செய்து முடித்து வெற்றியையும் புகழையும் அடைவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தடைக்கற்களை படிக்கல்லாக மாற்றும் ஒரு அற்புதம் இன்று உங்களால் நடத்தப்படும். எல்லோராலும் இன்று நீங்கள் மெச்சப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இப்படி செய்தால் நல்ல பெயர் கிடைக்கும் என்று நம்பி ஒரு வேலையை செய்து நல்ல பெயர் கிடைக்காமல் போகலாம். கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை, ஒரு கெட்ட பெயர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, உங்கள் திறமை, உங்கள் முயற்சி முழு வெற்றியை கொடுக்கிறது. 100க்கு 100 இன்று வெற்றி உண்டு. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் முயற்சி, உழைப்பு, அலைச்சல் எல்லாமே சற்று அதிகமாக இருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.